எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இடியப்ப கொத்து தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது நேட்டியான இடியப்பத்தை இன்றைக்கு ஒரு கொத்தா ஈஸியாக செய்து சாப்பிடலாம். விடியலை இடியப்பத்தை உளுத்தி தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஏனெண்டா அதை ஈரத்தன்மை வாரத்துக்காண்டி நேட்டியான இடியப்பமுடைய கொஞ்சம் காஞ்சிருக்கும். ஒரு தாச்சியில் எண்ணெய் போட்டு உளுந்து போட்டிருக்கிறேன். ஏன் உளுந்துன்னு கேட்பீங்க. உளுந்து பெரியாக்களுக்கும் சின்னாக்களுக்கும் நல்லது. அதை நேர கொடுத்தா பிள்ளைகளோடு தான் சாப்பிட மாட்டோம். இதுக்குள்ளே போட்டால் போட்டதே தெரியாது, அது கரைஞ்சி அப்படியே போயிடும். இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு கன நேரம் நீங்கள் தாளிக்க வேண்டாம். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தாளிச்சிங்கன்னா காணும். என்ற வெங்காயம் அந்த கடிப்பட்டு கொண்டு இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லா வரும். அடுத்தது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மரக்கறி பேக்கெட் போட்டிருக்கேன். இதில் கேரட், பட்டாணி, சோளம் இருக்குது. நீங்கள் விரும்பினா ஃப்ரெஷ்ஷான மரக்கறியும் வெட்டி போடலாம். நான் அப்படி லீக்ஸ், கேரட் அதுகள்லாம் வெட்டி போட்டும் செய்திருக்கிறேன். அது இதை விடையும் நல்லா இருக்கும். மரக்கறியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணால் என்ன டீப் ஃப்ரிட்ஜுக்கு இருந்தால் அதை வெளியில் எடுத்து கண்ணீரம் வச்சுட்டு தான் போடுறேன். நல்லபடியாக 2 நிமிஷம் வதக்கினா காணும். உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு. பச்சை மிளகா போட்டுருக்கேன். இப்போ இங்கே எங்களை வீட்டை பிள்ளைகளும் சாப்பிட்றபடியாக நான் ரவுண்டாக பட்டி போட்டுருக்கிறேன். இந்த உரைப்பதில் கணக்கை சேராமல் இருக்கிறதுக்கு அவளுக்கு அதை பிடிக்காட்டி தூக்கி சைடில் வச்சுட்டு சாப்பிடுவீனா. உரைப்பு சாப்பிடக்கூடிய ஆக்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் இதில் ஜெஃப்னா கறி பவுடரும் ஒரு கரண்டி சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். முட்டையை அடித்து ஊற்றிருக்கிறேன். முட்டையை ஈரப்பதம் இல்லாமல் 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா காணும். அதில் தண்ணி எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்படியே நான் உளுத்தி வச்சிருந்த இடியப்பத்தை போட்டு, உங்களுக்கு கொத்து ரொட்டி செய்ய தெரிஞ்சாக்கள் குத்துற தட்டுகள் எல்லாம் இருக்கிறார்கள், அப்படியும் கொத்தி எடுக்கலாம். இல்லையாண்டா சும்மா கரண்டியால், நான் சும்மா நார்மல் கரண்டியால் தான் அப்படியே கிளறி எல்லா சைட்டுக்கும் சேரக்கூடியதாக கிளறி விட்டுருக்கிறேன். இவ்வளோதான் இந்த இடியப்ப கொத்து. சரியான ஈஸி. இடியப்பம் வைக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் நான் ஒரு நாளைக்கு போடுறேன். நான் இடியப்ப தட்டும் இடியப்ப உரலும் காட்டியிருக்கிறேன். இடியப்ப தட்டு சில பேர் பிளாஸ்டிக் பாவிக்கணும். அதை பாவிக்காதீங்க. இந்த பிளாஸ்டிக் உடம்பு நல்லமில்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லியிருக்கணும். ஆனபடியாக நீங்கள் ஊரில் இருந்து தட்டு எடுத்து பாவிங்கோ. அப்படி இல்லைன்னா என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க, நானும் எடுத்து தருவேன் உங்களுக்கு. இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.